தலைவா, நீ விழப்பிறந்தவன் அல்ல, சரித்திரத்தில் இடம்பெற பிறந்தவன் என்பதை நினைவில் கொள். உனது சரித்திரத்தை எமது வாரிசுகள் நாளைய புத்தகத்தில் படிக்கும் காலம் வந்துவிட்டது என்பதை நினைவில் கொள். 8 திக்கிலும் இருக்கும் தொண்டனின் கண்களில் எரியும் தீப்பொறி சூரியனை மறைத்துவிடும் தலைவா, இலைகளை இருத்துவிடும் தலைவா, கவலை கொள்ளாதே என்றும் தளபதி விழி வைத்து பயணிக்கும் உமது தொண்டனின் குரல். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு அறிக்கை விட்டிருந்தாரு மகளிர் தினத்துக்கு. ரொம்ப சிறப்பான அறிக்கைகள் எல்லாமே கேட்கறதுக்கு ரொம்ப குளிர்ச்சியா ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா ஒரு பெண்ணினுடைய வலி என்ன அப்படிங்கிறத அவர் ஆணிலிருந்து, அதாவது அலசி ஆராய்ச்சி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அலசி ஆராய்ச்சி அவருக்கு தெரிய வச்சிருக்காங்க, தெரிஞ்சு இருக்காரு. அவர் கொடுக்குற ஒவ்வொரு விஷயங்களுமே எங்களுக்கு ரொம்ப சலுகைகள் ரொம்ப சிறப்பு மிக்கதாகவும் நாங்கள் ரொம்ப பெருமிதம் படுத்தி கொள்ளக்கூடியதாகவும் இருக்குது. இது என்ன சொல்றதுன்னே எங்களுக்கு ஒன்றும் ஒரு எமோஷனலா இருக்கு. எங்க கேஸ் சிலிண்டர்ல ஆரம்பிக்கிறாரு, ஒரு பெண்ணுடைய பாதுகாப்பு ஆரம்பிக்கிறாரு. பாத்ரூம் ஒரு பெண்ணுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம், ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு பாத்ரூம் தான். அவங்க கல்வியறையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வகுப்பறையை விட கழிவறை தான். ஆனா அந்த கழிவறையில போக்கஸ் பண்றாரு பாத்தீங்களா, அவர் எங்க நிக்கிறாரு பாருங்க. ஒரு பெண்ணுடைய பாதுகாப்பு எங்க இருந்து வருது பாத்தீங்களா, அப்பல இருந்தே புரிய வேணாமா? அப்ப ஒவ்வொருத்தரும் என்ன யோசிக்கணும்,